ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை ஒரு அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது மீலாது விழா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒரு திருச்சியில் வந்து வச்சுருந்தாங்க. பட் அது வந்து கொண்டாடலாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கருத்துக்கள் வந்து எப்போவுமே இருக்கும். பட் ஆனால் அது வந்து பேசிக்காக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வந்து, அந்த மாதிரி கொண்டாடுறது எதுக்குன்னா, நபி அவர்களோட வாழ்க்கை, அவங்களோட செயல்கள் அதெல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும். ஸோ நம்ம சொல்லாமல் யார் சொல்ல போகிறா அப்படின்றதுக்காக தான் வந்து கொண்டாடுறோம். இது வந்து இதுக்கு முன்னாடியுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சாரார் இருப்பாங்க. இன்னொன்று வந்து இதெல்லாம் வந்து ஹதீஸ்லேயே இல்லை, இதெல்லாம் நம்ம கொண்டாடவே கூடாது அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன கருத்து, எது கரெக்டுன்றதை வந்து நீங்கள் தாராளமாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு 4-5 வீடியோஸ் எடுத்திருந்தோம், அதை நம்ம அப்லோட் பண்ணலான்னு. இன்னொன்று இதை வந்து டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அமௌண்ட் கொடுத்தோன்னே தான் வந்து நமக்கு சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் வந்து எல்லா அமௌண்ட்டும் வந்து கொடுத்தவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் வந்து எதெல்லாம் சாப்பாடு வந்து இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைய பேர் யார் யாரெல்லாம் இல்லாத இருக்காங்களோ அவங்களுக்குமே வந்து நிறைய வந்து பண்ணுவாங்க. அது இப்போ தான் வந்து மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து காசுக்காக மட்டும் இல்லாமல் காசையும் தாண்டி யார் யாரெல்லாம் வந்து வசதி இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்குமே இதை வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி கந்திரி மாதிரி செய்வாங்க. வருஷம் வந்து இதை பண்ணுறது தான் இது. எல்லா ஊர்லேயுமே பண்ணுவாங்க. இப்போ சில ஊரில் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க, சாப்பாடாகி கொடுப்பாங்க. சில ஊரில் வந்து அந்த கந்திரி சால்னா மாதிரி ஆக்குவாங்க, அந்த தாலி குழம்பு கறின்னு ஆக்குவாங்க. இப்போ எங்கள் ஊர் சைடு முக்கராமலைப்பட்டி, அண்ணாவாசல், இழுப்பூர் அந்த சைடில் வந்து தாலி குழம்பு ஆக்குவாங்க. அந்த மீலாது நபி அந்த ஒரு மாதத்தில் வந்து நிறைய ப்ரோக்ராம்லாம் வச்சு தாலிக்கறி குழம்பு ஆக்கி வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிட்டிலையுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பக்கத்து வந்து ஒரு 300 ருபீஸ் டோக்கன் வாங்கிட்டு குஸ்கா அந்த மாதிரி வந்து கொடுத்தாங்க. எங்கள் ஊர் சைட்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 900 ரூபாய், 850 ரூபாய், 1200 வாங்கிட்டு மட்டன் குழம்பு மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த வீடியோமே நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் அதை பற்றி ஒரு 8 நிமிஷம் வீடியோ இருந்துச்சு. சும்மா ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த ஊரில் இந்த மாதிரி பள்ளியாசலில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஏதாச்சும் ஒன்று இன்ஷால்லா இந்த மாதிரி ஒரு யூடியூப் வந்து இருந்துச்சு அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்கும்போது அது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் இந்த ஒரு மஸ்ஜித்துக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அதை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கிட்ட வருது. ஓகே. என் தம்பி தான்.
கேட்டு நிம்மதியாக பாடுங்கள் என்றுதான் பதில் சொன்னார்களே ஒழிய திரும்ப தாக்கங்கள் தடை செய்யப்படாத எவ்வளவான செல்லதாக அவர்கள் மிக சிறப்பாக தலைமையேற்று அமர்ந்திருந்த நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த கே சார்பின் அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆமா எப்படியா இருக்கு 5 தோசை இங்கிட்ட வருது ஓகே என் தம்பி தான் அம்மாட்ட போய் காமிக்கிறேன் சீக்கிரம் வர சொல்லுமா.